அனைவருக்கும் சிறப்பான வணக்கம். இன்னைக்கோ உண்மை சம்பவத்தை பத்தி தான் பேச போறேங்க. அதான் அமானுஷ உண்மை சம்பவத்தை பத்தி தான் பேச போறேன். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவம்ங்க. அதுவும் சாதாரண சம்பவம் இல்ல, பயங்கர சம்பவம். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா நான் பேசுற சில உண்மை சம்பவத்துல தெய்வங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த வகையில தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா பாண்டி முனீஸ்வரரும் இந்த அமானுஷ கதையில சம்மந்தப்பட்டிருக்காருங்க. சரி, ஆரம்பிக்கலாம். ஓகே, தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பொதுவா நான் எல்லா வீடியோல உண்மையா நடந்த சம்பவத்துல உள்ள கேரக்டர்ஸோட உண்மையான பேரை இங்க மென்ஷன் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா நான் கற்பனையா ஒரு பேரை வைப்பேன். அப்ப அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் பேர் மாலதி. மாலதி பாத்தீங்கன்னாக்கா 6 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க, பிரெக்னண்டா இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது 2000 நடந்த உண்மை சம்பவம். ராத்திரி மாலதிக்கும் மாலதி ஹஸ்பண்டுக்கும் ஒரு பர்சனல் பிரச்சனை உருவாகுது. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை உருவாகுது, பெரிய வாக்குவாதம் ஆகுது. அப்ப மாலதியோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மாலதி கிட்ட கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டுட்டு பக்கத்துல அவரோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு, ஃப்ரெண்டு வீட்டுல போயிட்டாரு. அங்க போயிட்டாரு, வீட்டு விட்டு வெளியிட்டு அங்க போயிட்டாரு. அப்ப மாலதியம் அழுந்துகிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விரக்தியோட வீட்டு விட்டு வெளியாகிறாங்க. எங்க வெளியாகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலதியோட அம்மா வீட்டு. ஒண்டியா அந்த ராத்திரி ஏறத்தாழ 8 மணிக்கு சண்டை ஆரம்பிச்சு ஒரு 9:30 மணிக்கு முடிஞ்சு. ஹஸ்பண்ட் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாரு. மாலதி 9:30 மணி போல வெளியாகிறாங்க. வெளியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற கிராமத்து மக்கள் இவங்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு கண்ணா பின்னா நேசுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா 6 மாசம் கர்ப்பிணி, இந்த நடு ராத்திரியில இருட்டுல எங்கம்மா அப்படி வெளியே நடந்து வர அப்படின்னு. மாலதி எதுவுமே பதில் பேசாம அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த கிராமத்தை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு, பக்கத்து கிராமத்துல தான் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நெடுந்தூரம் நடைப்பயணத்துல மாலதி நடந்து பயணிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட கிராமத்தை போயிட்டு அடையிறாங்க. அவங்க அம்மா கிராமத்தை கிராமத்துள்ளுக்கு போயிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் தூரம் அவங்க அம்மா கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுடுகாடு இருக்கும். அது சாதாரண சுடுகாடு இல்லைங்க, பயங்கர சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல மாலதி நடந்துகிட்டே போறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதுவும் இருட்டு, அந்த கிராமம் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும். சுடுகாடா அந்த இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும். அப்ப மாலதி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா மாலதி கண்ணு மண்ணுக்கு ஒரு கருப்பு எருமை கடா நிக்கிது. அந்த எருமை கடை மாலதிக்கு ஒப்போசிட்க்கு நேரா மாலதியை பார்த்து முறைக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கு. மாலதிக்கு நெஞ்சு அடைச்சு போற மாதிரி இருக்கு. அந்த எருமை கடை இவங்களே தான் பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த எருமை கடை அதோட தலையை இங்கிட்ட அங்கிட்ட சிலுப்புது. அதுக்கப்புறம் மாலதிக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு போச்சு. சில்லுன்னு போன கையோடைய பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் சென்று அந்த எருமை கடை அப்படியே திரும்பி தூரமா அது நின்ற இடத்துல இருந்து ரிவர்ஸ்ல திரும்பி அது நடந்து போயிருச்சு. ஆனா அது எங்க போனுச்சு ஏது போனுச்சுன்னு தெரியல. மாலதி அங்கேயே ஐஸ்ல இருக்குன ஒரு உருவம் மாதிரி அங்கேயே நின்றுட்டாங்க. அதாவது அவங்க உடம்புல ஐஸ் இருக்குன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பயம், அதிர்ச்சி. மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு மனசை தேத்திக்கிட்டு நடந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சேர்றாங்க. மாலதி அம்மா வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்த கையோடைய பாத்தீங்கன்னாக்கா மாலதியோட அம்மா கண்ணா பின்னான்னு அவங்களை திட்டுறாங்க. அதாவது புருஷன்ட்ட கோச்சிக்கிட்டு இப்படிதான் வீட்டுக்கு வருவியா, சொல்லாம கொள்ளாம, அதுவும் இது என்ன டைம். ஏன்னா மாலதி போயிட்டு சேரும் பொழுது மணி ஒரு சரியா 12:30 இருக்கும். சரி, வரது வீட்டுக்கு வான்னு சொல்லி மாலதியை வீட்டுக்கு அவங்க அம்மா கூட்டு போறாங்க. இதுக்கடையில பாத்தீங்கன்னாக்கா மாலதியோட ஹஸ்பண்ட் பக்கத்து வீட்டுல இருந்தாருல, அவர் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தாருல, அவர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாரு. இப்ப மாலதி வீட்டு விட்டு வெளியானது இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. தூங்கி எந்திரிச்சு திரும்ப வீட்டுக்கு பாக்குறாரு, மாலதியை காணோம். குறிப்பா மாலதி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மோட்டர் எடுத்துட்டு மாலதியோட அம்மா வீட்டுக்கு போறாரு. அப்ப மாலதி அம்மா பாக்குறாரு. இப்ப மாலதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போங்க மாப்பிள்ள, நான் பொண்ணை நாளைக்கு அனுப்பி புத்திமதியில சொல்லி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரையும் நல்லபடியா வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு. மாலதி அம்மாக்கு ஒரு யோசனை வருது. ஏன்னா மாலதிக்கு இப்ப 6வது மாசம் பாருங்க, 7வது மாசம் வளக்காப்பு செய்யணும்.
அப்ப வந்து தாய் வீட்டுல தான் செய்யணும். இப்ப மாலதி வரது வந்துட்டாங்க, பரவாயில்ல வீட்டுல இங்கே தங்கட்டும், மறு மாசம் 7ஆம் மாசம் வந்து வளக்காப்பு வந்துட்டு இங்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு மாலதியோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு மாலதி அம்மா வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி விவரத்தை சொல்றாங்க. அவங்க வந்துட்டு இங்கே இருக்கட்டும், வளக்காப்புலாம் வந்துட்டு இங்க தானே செய்யணும் அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு மாலதி ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒப்புக்கொள்றாரு. இப்படியே வந்துட்டு மறு மாசம் ஆகுதுங்க. மாலதிக்கு வந்துட்டு 7ஆவது மாசம் வளக்காப்பு அன்னைக்கு சொந்த பந்தங்கள், அவங்களோட நெருங்கிய சொந்தங்கள் எல்லாம் வந்துட்டு மாலதியோட அம்மா வீட்டுக்கு வராங்க வளக்காப்பு செய்யறதுக்கு. மாலதிக்கு பொதுவா வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு காலையில செய்வாங்க வளக்காப்பு. வளக்காப்பு ஃபங்க்ஷனும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஹஸ்பண்டோட முறைன்னு ஒண்ணு வரும்ல, அதாவது ஹஸ்பண்ட் வந்துட்டு கர்ப்பிணியா இருக்கிற மனைவிக்கு வந்துட்டு அவங்களோட சாங்கியங்கள் வந்துட்டு செய்வாங்களே, அது போல வந்துட்டு மாலதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மாலதி கிட்ட போறாரு, அவரோட முறையை வந்துட்டு செய்ய போறாரு. அப்போ வந்துட்டு என்ன செய்யறாருனாக்கா, சில சாங்கியங்கள்லாம் செய்வாங்களே, செஞ்சிட்ட பிறகு மாலதி கையை பிடிச்சி கடைசியா வந்து ஒரு வளையல் போடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மாலதி திடீர்னு வந்துட்டு நார்மலா இருந்த மாலதி அவங்க வந்துட்டு அவங்களோட மூஞ்சி வந்துட்டு ரொம்ப உக்கிரமா மாறி மாலதி ஹஸ்பண்டை பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்ச கையோட உருன்னு சொல்லிட்டு உரும்பிட்டு அவர் கையை பிடிச்சி வேகமா வந்துட்டு வாயில வச்சு கடிக்கிறாங்க. அதிர்ச்சிலையும் கை வலியிலையும் வந்துட்டு மாலதி ஹஸ்பண்ட் வந்துட்டு துடிச்சு போய் பயந்து போறாரு. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மாலதி அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா மாலதியை பார்த்து சத்தம் போடுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஃபங்க்ஷன் நேரத்துல, உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அப்ப அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இனம் புரியாத ஒரு குழப்பம். அப்ப அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாலதி என்ன செய்யறாங்கனாக்கா, இப்படி அமானுஷமா திரும்பி மாலதி அம்மாவை பார்த்து ஆம்பளை குரல்ல சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காட்சி எல்லாம் சுத்தி எல்லாம் பாக்குறாங்க, வளக்காப்புக்கு வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாத்துக்கும் வந்துட்டு மண்டை சுத்தி போச்சு, பயம் வேற. அப்ப மாலதி அம்மாவும் மாலதியோட அப்பாவும் வந்துட்டு மாலதி கிட்ட போயிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்க வந்து தேத்துறாங்க. சரி எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், வளக்காப்பு வந்துட்டு நடக்கட்டோன்னு. ஆனா மாலதியோட ஃபேஸ் மட்டும், பாடி லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட சில சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு வீட்டு விட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு வீட்டு விட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு சில நெருங்கிய சொந்தங்கள் வந்துட்டு மாலதி வீட்டுல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட வந்துட்டு இந்த சீமந்த சாப்பாடுல வந்துட்டு கர்ப்பிணி பொண்ணுக்கு வந்து கொடுப்பாங்கல்ல, இப்ப சாப்பாடுல வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சேர்ல உட்கார்ந்த மாலதி திடீர்னு எகிரி குச்சி கீழே உட்காடுறாங்க. உட்காந்து சமணங்கால் வந்து போடுறாங்க. அந்த சாப்பாடுலாம் வந்து அப்படியே கண்ணை விரிச்சு அப்படியே பாக்குறாங்க. அப்படி என்னமோ அதாவது பார்க்காத விஷயத்த வந்து பாக்குற மாதிரி அந்த சாப்பாடை வந்துட்டு நார்மலான மாலதி மாதிரி சாப்பிடாம, இந்த முனி படத்துல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ராஜ்கிரண் சாப்பிடுவாரு படையல் சாப்பாடு போட்ட பிறகு, அந்த மாதிரி வந்துட்டு கையில வந்து அள்ளி அள்ளி மிருகம் மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னாக்கா மாலதியோட ஃபேமிலிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, மாலதியோட ஹஸ்பண்டுக்கும் இது வந்துட்டு என்னாச்சுன்னே தெரியலையே, ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. இருந்தாலும் வந்துட்டு மனசை தேத்திக்கிட்டு மாலதி வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச கையோட மாலதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரிம்மா நீ சாப்பிட்டல, இதோட ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணு, போய் குளிச்சுட்டு மாலையெல்லாம் கழட்டிட்டு நீ போயிட்டு குளிச்சுட்டு போயிட்டு ரூம்ல ரெஸ்ட் பண்ணு அப்படின்றாங்க. திரும்ப மாலதி என்ன செய்யறாங்க, அந்த சமணங்கால் போட்டு உட்காந்துருக்காங்களே, திரும்ப மாலதி அம்மா அதே மாதிரி திரும்பி அமானுஷமா பார்த்து இன்னும் வேகமா வந்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அந்த மாலையெல்லாம் வந்து கையில பிடிச்சி பிக்கிறாங்க. சரி ஆத்திரத்துல வந்துட்டு அவங்க போட்டுக்கிற மாலையை வந்துட்டு போட்டு பிக்கிறாங்க. பிச்சு விருட்டுன்னு ஏஞ்சி மாலதியோட ரூமுக்கு போயிட்டு கது சாத்தி பூட்டிக்கிட்டாங்க. அப்ப சரியா மணி வந்து பாத்தீங்கன்னாக்கா சாயந்தரம் 3, அதாவது வளக்காப்பு ஃபங்க்ஷன்லாம் ஏறத்தால இந்த சம்பவங்கள்லாம் வந்துட்டு நடந்து டிலே ஆகி மணி 3 ஆயிடுச்சு ஃபங்க்ஷன்லாம் முடிய. அப்ப அந்த 3 மணிக்கு தான் வந்துட்டு மாலதி வந்துட்டு இந்த மாதிரி ரூம் உள்ளுக்கு வந்துட்டு கோவமா உள்ளுக்கு பூந்து கது வந்து சாத்துறாங்க. சாத்திட்ட பிறகு அப்ப எல்லாம் வீட்டுல உள்ளவங்களாம் நினைச்சிட்டாங்க அவங்க வந்துட்டு மாலதி வந்துட்டு ரூம்ல வந்துட்டு ரெஸ்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. இப்ப மணி 6 ஆயிடுச்சு. மாலதி கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் எல்லாம், அவங்க வந்து ரூம் விட்டு வெளியே வரல. அப்ப ஸ்டில் இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்காங்களோ இல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாலதி அம்மா என்ன செய்யறாங்க, இந்த 6 மணிக்கு மாலதி ரூம்ல போயிட்டு கதவை வந்து தட்டுறாங்க. பல நேரம் தட்டுறாங்க, மாலதின்னு கூப்பிடுறாங்க. மாலதி கிட்ட இருந்து சவுண்டே வரல அந்த ரூம்ல இருந்து. மாலதி வந்துட்டு கதுவும் திறக்கல. அப்ப இன்னும் வேகமா தட்டுறாங்க. இல்ல அப்ப அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க, யாரு மாலதியோட அப்பாவை கூப்பிடுறாங்க. அவரும் வந்துட்டு கதுவும் தட்டுறாரு. மாலதின்னு கூப்பிடுறாரு. மாலதி வந்துட்டு
மாலதி கிட்ட இருந்து எந்த ஒரு சவுண்டும் இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ரூம்ல வந்துட்டு மாலதி இருக்காங்களான்றது வந்துட்டு சந்தேகமா இருந்துச்சு. மாலதி ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாரு, மாலதி ரூம் வந்துட்டு ரூம் கதவு இருக்குல்ல அதை வந்து உடைக்கிறாரு. உடைச்சிட்டு உள்ள ரூம் உள்ளுக்கு போயிட்டு பாக்குறாங்க. மாலதி என்ன செய்யறாங்கன்னாக்கா, அவங்க படுத்திருக்கிறாங்களே அந்த கட்டில்ல வந்து நின்றுகிட்டு ஃபேன்ல வந்துட்டு, அவங்க ஏற்கனவே கட்டியிருந்தாங்களா புடவை வளக்காப்புக்கு, அவங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த புடவைய வந்துட்டு ஃபேன்ல கட்டி தூக்கு மாட்ட போற டைம், அந்த டைம் அவங்க வந்து தூக்கு மாட்டுறதுக்கு வந்து ரெடியா இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு இவங்களாம் கதவு உடைச்சு உள்ள போறாங்க. அவங்க உள்ள போறதுக்கும் அவங்க வந்து தூக்கு மாட்டுறதுக்கு வந்துட்டு ரெடியா இருக்கிறதுக்கும் டைம் சரியா இருக்கு. அப்ப திடீர்னு வந்துட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மாலதி ஹஸ்பண்ட், மாலதி அம்மா, மாலதி அப்பா டக்குன்னு ஓடி போய் மாலதியை பிடிச்சி கீழே வந்து உட்கார வச்சுட்டாங்க. 3 பேரும் மாலதியை வந்துட்டு கீழே உட்கார வச்ச பிற்பாடு மாலதியோட ரியாக்ஷன் வந்து இன்னும் உக்கிரமாகுது. உரும்புறாங்க, கத்துறாங்க. அவங்கள வந்துட்டு கட்டுப்படுத்த முடியல, திமிர்றாங்க, எந்திரிச்சு எங்கேயோ ஓடுறதுக்கு இருக்கிறாங்க. அப்ப நான் வந்துட்டு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் வந்துட்டு சில நெருங்கிய சொந்தங்கள்ல வந்துட்டு மாலதி அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னு அவங்களாம் ரூம்குள்ள ஒடியாடுறாங்க. மாலதியை வந்து அத்தனை பேரை பிடிக்கிறாங்க. அப்பயும் வந்துட்டு, ஏன்னா மாலதியோட உருவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்லிம் உடம்பு, எலும்பா இருப்பாங்க. ஆனா அவங்களோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உடம்பு மாதிரி அவங்க வந்துட்டு திமிர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பெரிய உடம்பை வந்துட்டு கட்டுப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேரும் ஏறத்தால ஒரு 15 பேர் இருப்பாங்க. அப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு கொண்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, மாலதி அம்மாவோட வீட்டு ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூண் இருக்கும். அந்த தூண்ல வந்துட்டு உட்கார வச்சு பின்னாடி வழியா வந்துட்டு மாலதி கையை வந்து கட்டுறாங்க. கட்டி உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்ச கையோடய வந்துட்டு அப்ப வந்து எல்லாம் முடிவு பண்றாங்க, மாலதிக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு பொசஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப மாலதியோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு, அவங்க உள்ளூர்லயே வந்துட்டு ஒரு கருப்பண சுவாமி உபாசகர் இருக்காரு. நம்ம வந்து ஷார்ட்டா சொல்லுவோமே, கருப்பண சுவாமி உபாசகர்னாக்கா நீட்டா இருக்கு, நான் உபாசகர்னு சொல்றேன். அந்த உபாசகரை வந்துட்டு மோட்டர்ல போயிட்டு கூட்டு வீட்டுக்கு வராரு, மாலதியோட அம்மா வீட்டுக்கு வராரு. அந்த உபாசகரை வந்துட்டு மாலதியை வந்துட்டு உத்து பாக்குறாரு. மாலதி வந்துட்டு அவரை பார்த்து கை கட்டின வாக்குல வந்துட்டு முறைக்கிறாங்க அவரை பார்த்து. அப்ப வந்துட்டு அந்த உபாசகர் வந்துட்டு மாலதி கிட்ட வந்துட்டு பேச்சு கொடுக்குறாரு, உடம்புல உள்ளது யாரு, பேசுடா, நீ யாரா அப்படின்னு. அப்ப மாலதியும் வந்துட்டு திரும்ப வந்து அந்த உபாசகரை வந்து பார்த்து ஆம்பளை குரல்ல, நான் யாராயிருந்தா உனக்கு என்னடா, நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்கிற, நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கேள்வி வந்துட்டு கேக்குது. அப்ப வந்து அந்த உபாசகர் வந்து ஒரு முடிவு பண்றாரு. மாலதி ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ திரும்ப நீ வந்துட்டு கோயிலுக்கு கூட்டு போன. திரும்ப வந்துட்டு மாலதி ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த உபாசகரை வந்துட்டு அவர் கோயிலுக்கு கூட்டு போறாரு. அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த உபாசகரோட கோயில்ல வந்துட்டு ஒரு கருப்பண சுவாமி சிலை இருக்கும், பெரிய சிலை. அவர் நெத்தியில வந்துட்டு இந்த சந்தன குங்குமம் அலங்காரத்துக்கு வந்து இட்டு இருப்பாங்கல்ல, சந்தனமோ குங்குமமோ, அந்த சந்தன குங்குமத்தை வந்து கையால எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப மாலதி ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு மாலதி அம்மா வீட்டுக்கு வராரு. அந்த குங்குமத்தையும் சந்தனத்தையும் என்ன அந்த உபாசகர் பண்றாருனாக்கா, ஒரு சின்ன கிணத்துல வந்து கலந்து தண்ணிலாம் கலந்து அதை எடுத்து மாலதி மூஞ்சில வந்துட்டு தெளிக்கிறாரு. தெளிச்ச கையோடைய வந்து பாத்தீங்கன்னாக்கா, அங்க ஒரு சம்பவம் எல்லாரும் மனுக்கும் நடக்குதுங்க. மாலதி உடம்புல இருந்து ஒரு மாதிரி புகையா வெளியாகி மாலதி அம்மா வீட்டுக்கு வெளியே போகுது. இது வந்து எல்லா கண்ணுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பக்குன்னு போயிருச்சு. ஏறத்தால வந்துட்டு அப்படி இப்படின்னு வந்து மணி ராத்திரி 9 ஆயிடுச்சு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உபாசகர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ காத்து கருப்பு வந்து அண்டி இருக்கு, நான் வந்துட்டு அதை வந்து எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. மாலதியும் வந்துட்டு நார்மலா இருக்கிறாங்க அந்த டைம்ல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மாலதி அம்மா வந்துட்டு வீட்டு கொல்லப்புறம்னு சொல்லுவாங்கல்ல, பின்னாடி கிச்சன் வழியா வந்துட்டு வெளியாயிருக்காங்க. இந்த கருப்பண சுவாமி உபாசகர் பேசிட்டு இருக்காரு, இவங்க வந்துட்டு வெளியே வராங்க. வெளியாகி பின்னாடி வந்துட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும், வாழை மரம் அது இதுன்னு இருக்கும். ராத்திரி அப்படி இருட்டா இருக்கும் அந்த டைம்ல. அப்ப வந்துட்டு அந்த இடத்த வந்து பார்த்துட்டு வேகமா கத்தி இருக்காங்க. இப்ப கத்துனோடனே அந்த உபாசகர் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓடியாந்து வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து அவங்க வந்துட்டு கை நீட்டி வந்து காமிச்சிருக்காங்க அந்த இடத்த. அதாவது அவங்க வெளியே பார்த்து அலறின இடத்த வந்து கை நீட்டி காமிக்கிறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்துட்டு மாலதி அம்மாட்டு கேக்குறாங்க, எதை பார்த்து நீங்க வந்துட்டு இப்படி அலறீங்கன்னு. இல்ல, ஒரு கருப்பு எரும மாடு வந்துட்டு உக்காந்துக்கிட்டு என்னைய வந்து பாத்துக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப மாலதியும் வந்துட்டு ஒடியாடுறாங்க என்னன்னு. அப்ப உபாசகரை வந்து தடுக்கிறாங்க மாலதியை. இல்லம்மா, இப்பதான் உனக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்திருக்கேன், நீ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு. இல்ல, நான் வந்து பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மாலதி வந்து பாத்துருக்காங்க. அவங்க கண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணு உருவம். அப்ப அந்த உபாசகர் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து வேற விஷயம் மாதிரி இருக்கு, இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கு, இந்த விஷயத்த வந்துட்டு என்னால தீர்க்க முடியாது, இது மாலதி உடம்புல வந்து பூந்ததுக்கும்
மாலதி அம்மாவும் மாலதி பார்த்த இந்த உருவ சம்பவத்துக்கும் வந்துட்டு ஏதோ தொடர்பு இருக்கு. இது வந்துட்டு என்னால சரி செய்ய முடியாது, நீங்க வேணா மதுரையில வந்துட்டு பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸான கோயில், அது வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும். அந்த கோயிலுக்கு அதாவது அந்த உபாசகர் வந்து சொல்றாரு, அந்த கோயிலுக்கு மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு கூட்டு போங்க, அங்க ஒண்டிதான் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு நிவாரணம் தேட முடியும், அங்கத்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன். அப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயில்ல வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு தான் வந்து பேய் ஓட்டுவாங்களாம். அப்ப வந்து மாலதி வீட்டுல நடந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமாவாசைக்கு 4 நாள் முன்னுக்கு இருக்கு. அப்ப அந்த இடப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து என்னமோ சம்பவம், அதாவது அமாவாசைக்கு வந்துட்டு அவங்க வந்து பாண்டிமுனி கோயிலுக்கு வந்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா இன்னும் வந்துட்டு 4 நாள் இருக்கு. அதுக்கு இடையில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மாலதி அம்மா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய சம்பவம். அது என்ன மாதிரி சம்பவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, மாலதி அம்மா வீட்டுல இருந்து யாரு வெளியானாலும் சரி ஒரு மாதிரி உரும்பல் சத்தம், அவங்க வந்து மாலதி அம்மா வந்து வெளியாகும் போது சரி, இல்ல மாலதி வந்துட்டு வெளியாகும் போது சரி, ஒரு எரும மாடு வந்துட்டு வீட்டு மணிக்கு நிக்கிற மாதிரி, ஆனா மத்தவங்க கண்ணுக்கு வந்துட்டு அது தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்துட்டு சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அப்ப அமாவாசை அன்னைக்கும் வந்துட்டு அந்த தினத்தன்று அந்த 4வது நாள் வந்துருச்சு. அமாவாசை அன்னைக்கு காலையிலே வந்துட்டு மதுரைக்கு கிளம்புறதுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகுறாங்க மாலதி வீட்டுல. அப்ப இங்க மலேசியால வந்துட்டு இந்த கிராப் இன் டிரைவர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்தியாவிலயும் வந்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது இந்த காடி வந்துட்டு நம்ம வந்து டாக்ஸி மாதிரி வந்துட்டு புக் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு காடியை வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க மாலதி குடும்பம், அதாவது மதுரை பாண்டிமுனீஸ்வரர் கோயில் போறதுக்கு. அப்ப அந்த காடி டிரைவரும் காடி எடுத்துட்டு வீட்டு மண்ணுக்கு வந்து நிக்கிறாரு. வீட்டு மண்ணுக்கு நின்றோன்னு வீட்டு மண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து வெளியே நிக்கிறாரு. அந்த மாலதியோட வீட்டு காம்பவுண்ட் வெளியே வந்துட்டு ஒரு எரும மாடு வந்துட்டு அந்த டிரைவர் கண்ணுக்கு தென்பட்டோன்னே வந்துட்டு அவரும் அலறி இருக்காரு. அலர்ன கையோடய மாலதி குடும்பம்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, என்னங்க ஒரு கருப்பு எரும மாடு வந்துட்டு நீ பார்த்து வந்து முறைக்குது, நான் காடியில உட்காந்துருக்கேன், உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு. இல்லையே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா மாலதிக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேய் பிடிச்சது, அப்புறம் வந்து வீட்டுல வந்துட்டு பேய் பிடிச்சி வெளியானது, வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கிறது வந்துட்டு அந்த டிரைவருக்கு தெரிஞ்சுனாக்கா அவர் வந்துட்டு வண்டியில ஏத்த மாட்டாருன்ட்டு அவங்க வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க. இப்ப மாலதி ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு காடியில உட்காடுறாங்க. மாலதி பின்னாடி உட்காந்துருக்காங்க. பக்கத்துல வந்து மாலதி அம்மா, மாலதி அப்பா, டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு மாலதி ஹஸ்பண்ட். இப்ப டிரைவர் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏதோ பிரமையா இருக்கும் அந்த எரும மாடு வந்து நின்றுதுன்னு சொல்லிட்டு காடியை ஸ்டார்ட் பண்றாரு. திரும்ப அந்த எரும மாடு வந்துட்டு முன்னுக்கு நிக்குது. திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டு ஒரு ஆம்பளை குரல் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி. அது வேற யாரோ இல்லைங்க, மாலதியோட குரல் தான் இது. அப்ப அது வந்து என்ன சத்தம்னா, ஒரு ஆம்பளை வந்துட்டு அலறி சிரிச்சா எப்படி இருக்கும். இப்போ டிரைவருக்கு வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பதான் வந்துட்டு மாலதியோட அம்மா வந்துட்டு உண்மையை சொல்றாங்க, மகளுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி அதனாலதான் வந்து பாண்டிமுனி கோயிலுக்கு வந்துட்டு கூட்டு போறதுக்கு வந்துட்டு உங்களை வந்து புக் பண்ணிருக்கோன்னு. இப்ப டிரைவர் சொல்றாரு, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நீங்க வந்து வேற டிரைவர் பாருங்கம்மான்னு. அப்ப வந்து அப்படி இப்படின்னு பேசி உங்க பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்தாக்கா நீங்க வந்து சும்மா அப்படி விட்டுருவீங்களா, எப்படியாச்சும் மகளை வந்து காப்பாத்துங்கன்னு வந்துட்டு கெஞ்சுறாங்க மாலதியோட ஃபேமிலி. இப்ப அந்த டிரைவரும் வந்துட்டு அவருக்கும் வந்துட்டு மனசாட்சி கேட்காம சரிம்மா நானே கூட்டு போறேன்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப காடியை வந்துட்டு எடுக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா வழியில வந்துட்டு எரும மாடு, அவங்க மாலதி அம்மா பார்த்தாங்களா அந்த எரும மாடு. இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து சொன்னேன், அந்த எரும மாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்ல இந்த கதையை சொன்னேன் பாத்தீங்களா, மாலதி வந்துட்டு சுடுகாட்டுல நடந்து போகும்போது ஒரு எரும மாடு நின்றுச்சுன்னு, அதே ஒரு எரும மாடு தாங்க. இப்ப காடியில வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கங்க அந்த எரும மாடு வந்துட்டு டிரைவர் கண்ணுக்கு வந்துட்டு தென்பட தூக்கி வரை அவருக்கு வந்து போடுது. அவரை வந்துட்டு அவர் கும்புற ஐயாவை வந்து பாண்டிமுனி ஐயாவை வந்துட்டு வேண்டிக்கிட்டு அவர் வந்துட்டு அந்த, ஏன்னா அந்த டிரைவரும் வந்துட்டு பாண்டிமுனியோட பக்தர் தான், காடியை வந்து ஓட்டிக்கிட்டே போறாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்துட்டு மாலதி வந்துட்டு இன்னும் வேகமா அலறாங்க. மாலதியோட அப்பாவோட கையையும் அம்மாவோட கையையும் பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சமாளிச்சு பல தடுங்கள்ல வந்துட்டு சமாளிச்சு மதுரை பாண்டிமுனி கோயிலுக்கு போயிட்டு சேர்றாங்க. அப்ப வந்து மணி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ வந்துட்டு ஒரு சாயந்தரம் 7 ஆயிருச்சு. பாண்டிமுனி கோயில் பூசாரி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அமாவாசைனாக்கா மறுநாள் வந்துட்டு
இந்த கோயில்ல வந்துட்டு காலையில 6:30 மணிக்கு தான் நாங்க வந்து பேய் ஓட்டுவோம். நீங்க என்ன செய்யுங்க, வந்துட்டீங்க இவ்வளவு தூரம். ஏன்னா மாலதியோட அம்மாவோட கிராமமும் இந்த மதுரை பாண்டிமுனி கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தொலைவு தான், தூரம் தான். அப்ப வந்துட்டு நீங்க இங்கேயே தங்கிருங்க. தங்கிட்டு 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு ரெடியா இருங்க. நம்ம வந்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு சால்வ் பண்ண பார்ப்போம் அப்படின்னு. அப்ப மாலதியோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாண்டிமுனி கோயிலே படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில 6:30 மணிக்கு முன்னுக்கு மாலதியோட ஃபேமிலி எல்லாமே எந்திரிச்சு குளிச்சு ரெடியா இருக்கிறாங்க. பாண்டிமுனி பூசாரி வராரு. வந்து மாலதியை வந்து உட்கார வச்சு அவர்கிட்ட அதாவது மாலதி கிட்ட வந்துட்டு கேட்கிறாரு, உண்மையா இந்த பொண்ணு உடம்புல இருக்கிறது நீ யாரு அப்படின்னு. அப்படின்னு வந்துட்டு மாலதி வந்துட்டு நார்மலா இருந்த மாலதி வந்துட்டு திரும்ப பொசஸ் ஆகி ஒரு மாதிரி பூசாரியை பார்த்து, நீ யாரு, நீ எதுக்கு என்னை பத்தி கேட்கிற அப்படின்னு வந்துட்டு மாலதி வந்து கேட்குறாங்க. அப்ப பூசாரி என்ன பண்றாரு, மாலதியோட உச்சி முடியை வந்து பிடிச்சி அந்த உச்சி முடியில வந்துட்டு ஒரு முடிச்சை வந்து போடுறாரு. இது வந்து என்ன ஐதீகம் வந்து பாத்தீங்கன்னா, யாருக்காவது இந்த மாதிரி பொசஸ் ஆனிச்சுனாக்கா குறிப்பிட்ட மந்திரத்தை படிச்சு அந்த உச்சி முடி வந்து கட்டுனாங்கனாக்கா அந்த உடம்புல பொசஸ் ஆன அந்த சேட்டையோ ஆவியோ வந்துட்டு உடம்புலயே வந்துட்டு அடக்கமாயிரும். அப்ப திரும்ப வந்துட்டு பூசாரி ஒரு ரோத்தான் வச்சிருக்காரு கையில, அதை எடுத்து இப்ப நீ யாரு, எதுக்காக வந்துட்டு இந்த உடம்புல வந்து இருந்து சேட்டை பண்றேன்ட்டு விவரத்தை நீ சொல்லலைனாக்கா நான் இப்ப கற்பனை சுவாமியை வந்துட்டு இங்க கூப்பிடுவேன் அப்படின்னு. அப்ப வந்துட்டு ஏன்னா இந்த மாதிரி ஏன் வந்து சொல்றாங்கனாக்கா அப்பதான் வந்துட்டு அந்த சேட்டை வந்து பயப்படுவாங்க. அப்ப வந்து மாலதி என்ன பண்ணுது, திரும்ப மாலதியோட அம்மா வந்து இதே ஸ்டைல திரும்பி பார்த்து எல்லாம் ஒன்னாலத்தான் சொல்லிட்டு கை நீட்டி மாலதி அம்மா வந்து சொல்றாங்க மாலதி. அப்ப வந்து இதோட வந்துட்டு இந்த கதை வந்துட்டு இங்க வந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு இந்த கதையோட தொடர்ச்சி வந்துட்டு நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோல தான் வந்துட்டு எதனால வந்துட்டு மாலதிக்கு வந்துட்டு பொசஸ் ஆனிச்சு, என்ன பொசஸ் ஆனிச்சு, ஏன் மாலதி அம்மாவை பார்த்து மாலதி வந்துட்டு எல்லாம் ஒன்னாலன்ட்டு சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்குலாம் வந்து என்ன காரணம்ட்டு அடுத்த வீடியோல தாங்க வந்துட்டு தெரியும். ஏன்னா இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் லெங்தா இருக்கிறதுனால தான் இதோட வந்துட்டு முடிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாக்கா லைக் பட்டனை தட்டி தெறிக்க விடுங்க. எப்போதும் போல கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கான கருத்துக்களை வந்துட்டு போடுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் வந்துட்டு தட்ட மறந்துடாதீங்க. அப்பதான் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம போடுற இந்த மாதிரி பயங்கர அமானுஷ்ய வீடியோ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்துட்டு காமிக்கும். நன்றி, வணக்கம்.